ஸோ இந்த டிப்பிங் சாஸில் டிப் பண்ணி hello வணக்கம் ஐபோவான் welcome back to Princy's authentic kitchen. இன்றைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வந்து ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபியோட வந்திருக்கேன். இன்றைக்கு நான் செய்ய போகிற வந்து சமோசா, அதோட வந்து ஒரு சட்னி செய்ய போகிறேன், சாஸ் வந்து டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு. இந்த சமோசாவோட ஸ்பெஷாலிட்டி வந்து சீனி சம்பல் செய்து அதில் வந்து கோழி இறைச்சி சேர்த்து செய்கிற சமோசா தான். சீனி சம்பல் சிக்கன் சமோசாவும் இந்த சட்னி இந்த டிப்பிங் சாஸும் எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கட்டுத்தாரேன். இதில் வந்து மல்லியில் இருக்குது 20 கிராம் மல்லியில். இப்போ இதை இந்த கிரைண்டரில் போடுறேன். ஃப்ரெஷ்ஷான மின்ட் லீஃப் இருக்குது 35 கிராம். பச்சை மிளகாய் இருக்குது, நான் 3 சின்ன பச்சை மிளகாய் சேர்க்குறேன். உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேருங்க. 2 பெரிய உள்ளிப்பால் எல்லாட்டிக்கு 12 கிராம் வருது. இப்போ இதையும் இதில் சேருங்க. இதில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் தண்ணி இருக்குன்னு தண்ணி இதில் விடுங்க. இதை நான் நல்லா பட்டை அரைச்சிருக்க போகிறேன். இந்த அரைக்கு இது வந்து நல்லா பேஸ்ட்டாக பட்டை அரைச்சிருக்கிறேன். இப்படி அரைச்சா பிறகு இதில் வந்து நான் 1 கப் பிளெயின் தயிர் எடுத்துருக்கிறேன், யோகர்ட். இப்போ இந்த அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை இதுக்குள்ள போடுங்க. கிரைண்டருக்கு நான் வந்து 1 டீஸ்பூன் தண்ணி சேர்த்து கழுவி எடுக்கிறேன். உப்பு உங்களுக்கு தேவைக்களவான உப்பு சேருங்க. இதில் வந்து லைம் அல்ல லெமன் ஜூஸ் வந்து புளிஞ்சு விடுங்க உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். மின்ட் லீஃப் எடுத்தனா இல்லை ஃப்ரெஷ் மின்ட் லீஃப் எடுத்தனா அதில் இருந்து காம்புகள் நான் சேர்க்கையில் தனியாக இலையத்தான் சேர்த்து நான் இதாக இருக்குது. இப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அதை தூக்கி ஃப்ரிட்ஜுக்கு வையுங்கோ. இதில் நான் பேன் ஒன்று வச்சு அடுப்பை கொண்டு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். வச்சுக்கொண்டு இதில் வந்து எண்ணெய் இருக்குது 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இந்த எண்ணெயை விட்டு கொதிக்க விடுவோம். ஸோ ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ், அன்ஃபார்ச்சுனேட்லி நான் எண்ணெயை விட்டு போட்டு எண்ணெய் வந்து கொதிச்ச அப்புறம் கேமரா ஆன் பண்ண மறந்துட்டு மன்னிக்கவும். ஸோ நான் வந்து 4 உள்ளிப்பல் இடித்து ஆட் பண்ணினேன். அதோட வந்து ஒரு பீஸ் இஞ்சி அல்லாட்டிக்கு 6 கிராம் இஞ்சி வந்து இதுக்கு வந்து நான் ஆட் பண்ணினேன். ஸோ எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இதில் வந்து 2 காம்பு கருவேப்பிலை இருக்குது, இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து லெமன் கிராஸ் இருக்குது. இப்படி ஒரு பீஸ் லெமன் கிராஸ் எடுத்து கத்தியால் வந்து தட்டி வச்சுருக்கிறேன். அல்லாட்டிக்கு 3 கிராம் லெமன் கிராஸ். இதில் வந்து கராம்பு இருக்குது, 3 காம்பு கராம்பு. இதில் வந்து கருவா இருக்குது. இந்த எப்படி பீஸ்னா 3 பீஸ் கருவா. இதில் வந்து 3 ஏலக்காய் இருக்குது, இதே இதில் போடுங்க. மிக்ஸ் பண்ணி போட்டு 1 நிமிஷம் வதங்க விடுவோம். இது 1 நிமிஷமாக இது வதங்கியிருக்கு. இந்த 1 நிமிஷம் வதங்கின பிறகு இதில் வந்து வெங்காயம் நான் 6 மீடியம் வெங்காயம் எல்லாட்டிக்கு 700 கிராம் வெங்காயம் எடுத்து இந்த இப்படி நீட்டு நீட்டாக வெட்டி இருக்கிறேன். இப்போ இந்த 1 நிமிஷத்துக்கு பிறகு இதில் போடுவோம். இதில் வந்து 3 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். இதில் வந்து உப்பு இருக்குது, உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. நான் வந்து 1 டீஸ்பூன் இப்போதைக்கு சேர்க்குறேன் உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதை மூடி போட்டு நல்லா சாஃப்டாக நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌனாக வரணும். ஸோ இப்போ நான் மூடி போட்டு நல்லா வதங்க விட போகிறேன். டோட்டலியாக வந்து 12 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வதங்க விட்டு நான் திருக்க நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு அது மூடாமல் இன்னொரு 5 நிமிஷம் விடுவோம். அப்படியே மீடியம் ஹீட்டில் ஒரு 3 நிமிஷம் டோட்டலியாக 15 நிமிஷம் நான் மீடியம் ஹீட்டில் நல்லா வதங்க விட்டுருக்கேன். இதில் வந்து அரைச்ச கோழி இறைச்சி இருக்குது, கிரவுண்ட் சிக்கன் இருக்குது, சரியாக 565 கிராம் இருக்குது. இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து உப்பு இருக்குது, கொஞ்சமாக சேருங்க. நான் அந்த இறைச்சி சேர்த்தோடைய தான் கொஞ்சம் உப்பு இப்போ சேர்க்குறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு சிக்கனுக்கு பதிலாக இதுக்கு நீங்கள் கிரவுண்ட் பீஃப், போர்க், கோட் மீட் கூட விருப்பம். ஸோ 2 நிமிஷமாக அதை விட்டு நான் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ டோட்டலியாக வந்து 5 நிமிஷம் நிறைச்சி போட்டால் பிறகு நல்லா கிளறி அவிய விட்டு நான் இந்த 5 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து பிளெயின் சில்லி பவுடர் இருக்குது, உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குது, நறுவலாக அரைச்ச காஞ்ச மிளகா நான் போடுறேன்னு வந்து 2.5 டேபிள் ஸ்பூன். நீங்கள் உங்களோட உரைப்பை பார்த்து நீங்கள் போடுங்க. இதில் வந்து மாசி கருவாடு இருக்குது 16 கிராம், இல்லாட்டி 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து 10 நிமிஷம் தண்ணியில் வந்து நினைவு வச்சுட்டு கழுவி வடித்து வச்சுருக்கிறேன். இப்போ இதையும் இதில் போடுங்க. நீங்கள் யோசிப்பீங்க கோழி இறைச்சிக்கு வந்து நான் வந்து இதில் வந்து மாசி சேர்க்குறேன். ஆனால் ட்ரஸ்ட் மீ, நீங்கள் இந்த ரெசிபீஸை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நம்பி அதில் போடுங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், வித்தியாசமான ஒரு ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இதில் வந்து பழப்புளி இருக்குது. நான் 14 கிராம் பழப்புளி எடுத்து 3 டேபிள் ஸ்பூன் தண்ணியில் இதை வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இதையும் இதில் விடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இப்போ நான் மூடாமல் ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஹீட்லேயே இதை நான் நல்லா அவிய விட போகிறேன், நல்லா பிரண்டு வர்றதுக்கு. டோட்டலி 5 நிமிஷம் வந்து இதை நான் அவிய விட்டு நான் நல்லா பிரண்டு வர்றதுக்கு. இப்போ வந்து இந்த 5 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து சீனி இருக்குது, 1 டேபிள் ஸ்பூன் சீனி. இந்த சீனி சேருங்க, போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த இருக்குது மிக்ஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா பிரண்டு வரணும், கொஞ்சம் தண்ணியாக இருக்குல்ல எல்லாம் வற்றி நல்லா பிரண்டு வரணும். இப்போ டோட்டலியாக வந்து 20 நிமிஷம் இந்த ஸ்பைசி தூள் எல்லாம் போட்டா பிறகு மிக்ஸ் பண்ணிக்க. இந்த நல்ல பர்ஃபெக்டாக கார்மலைஸ்டாக நல்லா பிரண்டு வந்திருக்குது. இந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த அடுப்பை நிப்பாட்டினா பிறகு இதில் வந்து லைம் எல்லாம் லெமன் ஜூஸ் புளிஞ்சு விடுங்க. நான் பல புளியும் விட்டுனேன், ஆனால் இதுக்கு தேசிக்காய் புளியும் சேர்த்திங்கன்னு சொன்னால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ண பிறகு நான் சின்ன பாதி தேசிக்காய் இதில் புளிஞ்சு விடுறேன். எல்லாத்தையும் கூட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புளிஞ்சு விடுங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுவேன். இப்போ இதை அடுப்பிலேருந்து எடுத்து விட்டுட்டு நல்லா ஆற விடுவோம். இந்த ஃபில்லிங் எல்லாம் செய்து இதுக்குள்ள நாங்கள் போட்டோமெல்லாம் லெமன் கிராஸ், அந்த சின்னமன், கார்டமம், க்ளோவ்ஸ் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன், ரம்பை எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இந்த இருக்குது இந்த ஃபில்லிங் நல்லா ஆறிட்டுது. இந்த சமோசா செய்கிறதுக்கு நான் இந்த ஸ்ப்ரிங் ரோல் பேஸ்ட்ரிலாம் செய்ய போகிறேன். இந்த இருக்குது, இதான் நான் இன்றைக்கு யூஸ் பண்ணுறது. இந்த இருக்குது இந்த ஸ்ப்ரிங் ரோல். நான் இதில் ஒரு பிளேட் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து நான் ஒரு முட்டை எடுத்து நல்லா அடித்து வச்சுருக்கிறேன், ப்ரஷ் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு முட்டை பாய்க்கு விருப்பம் இல்லாட்டிக்கு நீங்கள் இதுக்கு வந்து பச்சைமாக கொஞ்சம் தண்ணியோடு சேர்த்து கரைச்சி போட்டு ஒட்டுறதுக்கு அதை பாய்க்கலாம். இந்த இருக்குது இந்த ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்லேருந்து ஒன்று எடுக்கிறேன். நீங்கள் இந்த ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் பாய்க்கிறதா இருந்தால் நீங்கள் எடுத்த பிறகு பேக்கில் வையுங்க, இல்லாட்டிக்கு காஞ்சிடும். ஸோ இந்த இருக்குது இப்படி நான் வச்சுருக்கிறேன். இந்த மூலையிலேருந்து இந்த மூலையை கொண்டு வரணும். ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் இந்த அரைவாசிக்கு வந்து முட்டை இல்லாட்டிக்கு கரைச்ச மாவில் வந்து ஒரு ப்ரஷ்ஷால் எடுத்து இந்த அரைவாசிக்கு மட்டும் பூசிடுங்க, சீல் பண்ணுறதுக்கு ஒட்டுறதுக்கு. இந்த இருக்குது இப்படி பூசினா பிறகு இப்போ இந்த கோணரை கொண்டு வந்து சரியாக மெட்டை கொண்டு வரணும். இப்படி மெட்டை கொண்டு வந்த பிறகு இந்த மூளை இருக்குல்ல, இந்த மூளையை கொண்டு வந்து இப்படி கொண்டு வாங்க. இப்படி கொண்டு வந்த பிறகு இந்த முட்டை எல்லாத்துக்கும் மாவால் ப்ரஷ் பண்ணுங்க. இந்த பாட்டுக்கு மட்டும் ப்ரஷ் பண்ண பிறகு இந்த இதை எடுத்துட்டு இப்படி விரித்து பார்த்தீங்கன்னா இந்த இப்படி இருக்கணும். இப்போ ஃபில்லிங்கை வந்து போடுவோம். இந்த எக்ஸஸாக இருக்குதில்ல, இந்த இப்படி இருக்குல்ல, இதை வந்து இப்படியே ஃபோல்ட் பண்ணி விடுங்க. வடிவாக இப்படி மடித்து உள்ளுக்கு விடுங்க. இப்படி மடித்து உள்ளுக்கு விட்ட பிறகு இந்த இப்படி வச்சுக்கொண்டு மடித்து வச்சுக்கொண்டு இன்னும் கொஞ்சம் இந்த முட்டையால் பூசி விட்றேன் சீல் பண்ணுறதுக்கு. இப்போ இது நல்லா அமர்த்தி இழுத்து இப்படியே சீல் பண்ணி விடுங்க. ஏன்னா நீங்கள் வழியாக சீல் பண்ணாட்டிக்கு பொரிக்கிற நேரம் இந்த ஃபில்லிங் வந்து உள்ள எண்ணெயில் வர பார்க்கும், மற்ற எண்ணெயை வந்து இழுத்தெடுக்கும். ஸோ அதால் நல்லா பர்ஃபெக்டாக சீல் பண்ணி எடுக்கணும். இந்த சமோசா பொரிக்கிறதுக்கு இதில் எண்ணெய் வச்சு ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் வந்து கொதிச்சிட்டுது. இப்படி கொதிச்சா பிறகு இந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து செய்து வச்சுருக்கேன் சமோசா வந்து பொரிச்செடுப்போம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வரையும் பொரிச்செடுப்போம். இப்போ ஒரு 7 நிமிஷமாக இதை நான் பொரிச்சிருக்கிறேன். இந்த நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரிஞ்சு வந்துட்டு இப்போ நான் இறக்கி எடுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சமோசா வந்து செய்யறது டிப்பிங் சாஸும் செய்தாச்சு. என் 2ஆம் நாள் கொஞ்சம் குழப்பிச்சு தெரியும், சின்ன பிள்ளை. ஸோ கத்தி கொண்டதனுடைய நான் இருக்கிற ரெஸ்டைம் வந்து இப்படி ரோல் மாதிரி ரோல் பண்ணி பொரிச்சு நான் இந்த இருக்கு பொண்டு சாப்பிட்டு பார்ப்போம். இந்த டேஸ்ட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருக்கிறா, வீடியோக்குண்டே வரையில நாட் குட் மூடில் இல்லை. ஸோ இந்த டிப்பிங் சாஸில் டிப் பண்ணி
பர்ஃபெக்ட். பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நல்ல கிறிஸ்பி, உரைப்பு, புளி, உப்பு எல்லாமே அந்த மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக சீனி சம்பல் மாதிரி செய்து அதில் இறைச்சி சேர்த்து அந்த சமோசா வந்து செய்திருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் மறக்காமல் thumbs up பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்தில் பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களை சுட வந்து சேரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ஷில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம், ஐபோவான், பை பாய்.